அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லிப்போமா? சரி, நீங்க சொல்றீங்களே, நீங்க ஒரு பிரியாணின்ற வகையில யாரு சேர்த்து சுத்தி தொழுறோ அவங்கதான் இமாமத் செய்யும். நான் இப்ப வீட்டுல இருக்கிறவங்க தானே மாமுமா அவங்களோட பின்னால நின்று தொழணும். பெண்கள் இமாமத் செய்யற நேரம் ஜமாத் வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னன்னா அந்த நிக்கிற வரிசை. ஆம்பளை தொழுகிற நேரம் பொதுவா நாங்க அலத்தனை நிறைய கவனிச்சு படுற பள்ளிகள்ல போனாலும் பெண்களை தொழிலுக்கு சந்தர்ப்பங்கள் பொதுவான இடங்கள்ல குறைச்சல்ன்றனால சில பேருக்கு அதுல பரிச்சயம் இல்லாம நிக்கிற ஆம்பளை வந்து அதாவது இமாம் மாமும் தொழக்கூடிய முழு இடத்தையும் விட்டுத்தானே முன்னால நிப்பாங்க. ஒரு ஆளுக்கு தொழக்கூடிய இடத்துக்கு முன்னால இமாம் நிப்பாரு. ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை. பெண்களுக்கு வந்து அந்த நேரியா நிக்காம அடுத்து ஆண்களுக்கு மாதிரி ஒரு ஆள் தொழுகிறதுக்குள்ள இடமும் வைக்காம இமாமும் மாமும் அதாவது தொழுவிக்கிறவரும் தொழுகிறவங்க கொஞ்சம் தான் முன்னுக்கு பின்னுக்கு நிக்கணும். சரியாசருக்கு பாங்க சொல்லுது, அப்ப தொழுவோம். ஆண்கள் இமாமத் செய்யற நேரம் மாமுமான ஒரு ஆள் தொழுவதற்கான இடத்தை விட்டுத்தான் முன்னால நிப்பாரு இமாம். ஆனால் பெண்கள் நிக்கிற நேரம் மாமுங்களோடு அதாவது தொழுவதற்கு பின்னுக்கு நின்றிருவங்களோட கொஞ்சம் முன்னுக்கு தான் நிற்பாங்க. எங்களோட கால் பாதம் முடியறதோட அவங்களோட பின் கால் நிற்கிற மாதிரி ஒரு அளவு வச்சு அப்படி நிற்பாங்க. நீங்க அசரோட சேர்த்து லுகரையும் சுருக்கி தொழுகிறீங்க. அப்ப நீங்க லுகர் 2 ரக்காத் தொழுகிற நேரம் நாங்க எங்க அசர் 2 ரக்காத்தை பின்னுக்கு தொழுது கொண்டு இருப்போம். அப்ப நீங்க உங்களோட லுகர் 2 ரக்காத்தோடு சலாம் கொடுக்கறதோட நாங்க உங்களோட இமாமத்துல இருந்து நீங்கி எழுந்து நின்று எங்க கடைசி 2 ரக்காத் அசர தொழுது சலாம் கொடுப்போம். அப்ப நாங்க இமாமா பின்தொடர்ந்து கொண்டு வர மாட்டோம். நீங்க அப்படியே உங்களோட அசர் 2 ரக்காத்தையும் அதோட சேர்த்து தொழுது சலாம் கொடுத்தா சரி. தொழுவோமே.